அனைவருக்கும் வணக்கம். இத்தாலியில் இருக்க ஒரு டவருக்கு ஆண்டுதோறும் 5 மில்லியன் பீப்புள் அந்த டவரை பார்க்க வராங்க. வருடத்திற்கு $23 மில்லியன் டூரிஸ்ட் இன்கமா அந்த நாட்டு அரசாங்க கஜானால சேருது அந்த ஒரு டவரை பார்க்க. அந்த டவர் என்ன, அதன் பேர் என்ன? த லீனிங் டவர் ஆஃப் பிசா. அப்படி என்ன அந்த டவரில் ஒரு விசேஷம் உள்ளதுன்னா, அந்த டவர் கட்டப்பட்ட தொடங்கிய ஆண்டு 1873 அந்த டவர் கட்டும்போது 3வது ஃப்ளோர் கட்டும் பொழுது அந்த டவரின் வலது பக்கம் 3 அங்குலம் சாய்வாக விழுந்துருச்சு. அதனால் 100 வருடங்கள் கழித்து 100 வருடங்கள் பொறுத்திருந்து திரும்பவும் அந்த டவர் 1372 கட்டப்படுது. 10 ஃப்ளோர்களுடன் 187 ஃபீட் அடியுடன் கட்டப்படுகிறது. இருந்தும் அஸ்திவாரத்திலிருந்து 10 அடி அந்த டவர் வலது பக்கம் சாய்வாக கட்டப்பட்டதால் இந்த பக்கம் 800 டன் எடை கற்களை கொண்டு அந்த டவரை சீர் செய்யப்படுகின்றன. அந்த டவரும் சீர் செய்யப்படுது. அப்படி சீர் செய்யப்பட்ட டவர் 1372 வெற்றிகரமாக கட்டப்படுகிறது. அந்த டவர் உலக அதிசயங்களில் 7 அதிசயங்களில் ஓர் அதிசயமாக திகழ்கிறது. 850 வருடங்கள் கழித்தும் அந்த டவர் சாய்வாக நின்றாலும் உலக அதிசயங்களில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. அது இன்னும் இத்தாலி மக்களும் இத்தாலி அரசாங்கமும் அந்த டவரினால் மிகவும் பெருமையும் சந்தோஷமும் அடைகின்றன. 850 வருடங்கள் கொண்ட ஒரு டவர், ஒரு சாய்வான டவரை உலக அதிசயமாக சேர்த்த பின் திட்ட 1000 வருடங்களாக, இன்னும் சொல்ல போனால் 6 நிலநடுக்கங்களை கொண்ட நம் தஞ்சை பேருடையார் கோவில் ஏன் இன்னும் உலக அதிசயங்களில் சேர்க்கப்படவில்லை? காரணம், உலக அதிசயங்களில் சேர்க்கப்படக்கூடாது என்பதுக்கல்ல, அப்படி சேர்ந்தாலும் அதோட விதிக்கு ஒப்பிடாது. தஞ்சை பேருடையார் கோவில் உலக அதிசயங்களில் சேர்க்க முடியாது. அப்பேற்பட்ட தஞ்சை பேருடையார் கோயிலின் வரலாற்று பின்னணி என்ன? ஏன் தஞ்சை பேருடையார் கோயிலின் விமானப்பகுதி 80 டன் எடை கொண்டு ஒரே கல்லால் நிர்ணயிக்கப்பட்டது? ஏன் அடித்தளத்திலிருந்து 216 அடி மேல் நோக்கி அந்த கோயில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது? ஏன் சிவனுக்கும் நந்திக்கும் இடையே 247 அடிகள் அகலம் விரிவாக்கப்பட்டது? ஏன் சிவனுடைய நீளம் 12 அடியாகவும் கீழே நிலத்திலிருந்து சிவனின் அடிப்பகுதி 18 அடியாகவும், இன்னும் சொல்ல போனால் ஏன் தஞ்சை பேருடையார் கோயில் விமானம் தரையில் விழாதபடியும் கட்டப்பட வேண்டிய தேவை என்ன? முதலில் தஞ்சை பேருடையார் கோயில் கட்டுவதற்கு உண்டான தேவை என்ன? அது வரலாற்று பின்னணியையும் அதன் வரலாற்று மகத்துவத்தையும் இந்த முழு காணொளியில் சிறப்பாகவும் மிக பொறுமையாகவும் பார்ப்போம். நான் இப்போ சொல்லிட்டேன், இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் தவறாமல் இந்த வீடியோ பார்க்கணும். ஒவ்வொரு தமிழனும் இது ரசிக்கிறதுக்காகவோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ இல்லை, ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. தவறாமல் பாருங்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவனை போற்றி, எந்தன் போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிவனை போற்றி, என்றும் நேர்மையாய் நின்ற நிலமன் போற்றி. இது சிவனை குறித்த பாடல் தான். இதில் முதல் 2 வரிகள் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பேற்பட்ட சிவனுக்கு ஆலயம் எப்படி எழுப்பலாம் என்ற யோசனை நம் ராஜராஜ சோழன், சிவபாத சேகரன், மும்முடி சோழன், விஜயாலய சோழ வம்சத்தான் சுந்தர சோழனின் இளைய மகன் அருள்மொழிவர்மன் அரசேந்திர சோழன், திரு ராஜராஜ சோழனுக்கு எப்படி தோன்றியது அதை பார்ப்போம். கலிங்கம் முதல் ஈழம் வரை போர் தொடுத்து தன் தமிழ்நாட்டு காலில் கீழ் கொண்டு வந்த ஒரு மாபெரும் தமிழின தலைவன் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்ன பண்றாருன்னா, எல்லா நாட்டுக்கும் போய் படையெடுத்து தமிழ்நாட்டோட சோழ பெருமையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுக்காக போறாரு. அப்படி அவர் இலங்கை போகும்போது அங்கிருந்த புத்த பிக்ஷுகள், அங்கிருந்த புத்த சிலைகளை மிகவும் உயரமாகவும் அகலமாகவும் நேர்த்தியாகவும் கண்கவரும் வண்ணமாக இந்த சிலையை வடிவமைத்து இருந்திருந்தார்கள். அதை பார்த்தவனே ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஆசை வந்தது. புத்தர் சிலை இவ்வளோ பெருசாக இருக்கும்போது எல்லா நாட்டுக்கும் உள்ள இறைவன் தென்னாடுடைய சிவனை போட்டு அந்த நமச்சிவாயனுக்கு ஏன் நம்ம ஒரு சிலை கோயில் கட்டக்கூடாது, ஏன் நம்ம சிலை எழுப்பக்கூடாது, மிக பிரம்மாண்டமாக கட்டக்கூடாது என்ற நினைப்பு வருது. உடனே இலங்கையிலிருந்து ராஜராஜ சோழன் திரும்பி நம் தமிழ்நாட்டு தஞ்சைக்கு வந்தப்போ அவங்க மன்னர்கள் அந்த அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சிவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும், சிவனுக்கு ஒரு
பெரிய ஆலயம் கட்டணும், அது பிற்காலம் அந்த தலைமுறைக்கும் ஈஸியாக புரியணும் அப்படின்னு சொன்னதுனால அப்போ ஒரு இன்ஜினியரை கூப்பிடுறாரு. அந்த இன்ஜினியர், அந்த பொறியாளர் பேர் தான் குஞ்சரம் இல்லா பெருஞ்சித்தன். அவர் தலைமையில அந்த தஞ்சை பேருடையார் கோயில் மிக பிரம்மாண்டமா கட்டப்படுது. ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் வருது. தஞ்சை பேருடையார் கோயில் எப்படி கட்டணும் லேஅவுட் பார்க்கும்போது தஞ்சை பேருடையார் கோயிலின் பிரம்மாண்டமும் அதன் வீரியமும் அந்த நகரமும் அதன் உயரமும் அந்த கட்டுமான பணியும் பார்த்து அனைவரும் திகைக்கின்றனர். இது சாத்தியமே இல்லாத ஒன்று. இதற்கு தேவையான மூலப்பொருள்கள் எல்லாம் எங்கிருந்து கொண்டு வர வேண்டும், எப்படி கொண்டு வர வேண்டும், அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற கேள்வியும் என்ற அச்சமும் எல்லாருக்கும் வருது. அப்போ நம் ராஜராஜ சோழனும் குஞ்சரம் பெருஞ்சித்தன் தலைமையிலையும் ஒரு யோசனை வருது. அதாவது தஞ்சாவூர்லேருந்து 80 கிலோமீட்டர் புதுக்கோட்டையிலேருந்து 1,60,000 டன் எடை கொண்ட மலையை பேத்து எடுத்துட்டு வராங்க. அது யாரோட துணையால? 5000 யானை குதிரைகளோடையும் 10,000 யானைகளோடையும் 1000 பசுக்களோடையும் மற்றும் சிற்பிகளாலையும் அந்த ஊர் மக்களாலும் உதவியாலும் புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் 80 கிலோமீட்டர் அது அங்கிருந்து கொண்டு வந்து சிற்பிகள் துணையோடு ஊர் மக்கள் துணையோடு 1003ஆம் ஆண்டு அந்த கோயில் கட்டப்படுது. கிட்டத்தட்ட 7 வருடம் கடின உழைப்பாலும் மக்களின் பணியாலும் அந்த கோயில் 1110ஆம் ஆண்டு வெற்றிகரமாக கட்டப்படுது. அப்படி கட்டப்பட்டு அந்த விமான பகுதி மட்டும் 80 டன் ஒரே கல்லால் கட்டப்படுகிறது. அது ஏன் ஒரே கல்லால் கட்டினார்கள் என்ற ஒரு ரகசியம் அந்த சிவபெருமானுக்கும் நம் அருள்மொழிவர்மனுக்கு மட்டுமே தெரியும். அந்த கோயிலோட விமான பகுதி 80 டன். அதாவது நீங்க அடித்தளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட மொத்த நீளம் 216 அடி, சிவலிங்கத்திலிருந்து நந்திக்கு 247 அடி. ஆனால் அது விமான பகுதி மட்டும் 80 டன் ஒரே கல்ல கட்டினாங்க. அது ஏன் கட்டினாங்கன்றது அந்த ராஜராஜ சோழனுக்கும் நம் சிவபெருமான் ஆதிப்பாட்டனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு வெற்றிகரமா அந்த கோயில் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அந்த கோயில் கட்டினப்போ அந்த கோயில் அந்த காலத்தில் அந்த கஜானா பொருட்கள் சொல்லுவோம்ல, தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், முத்து முதலிய பொருட்களை சேமித்து வைத்தும் ஒரு கிடங்காகவும் போற்றப்பட்டனர். ஆனால் இங்கதான் ஒரு டவுட் ஒன்று வருது. இந்த கோயில் ராஜராஜன் சோழன் கட்டினதான்னு சொல்லிட்டு நம்ம சமீப காலத்தில் அறிஞ்சாலும் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னு எனக்கு தெளிவும் இல்லை. ஏன்னா அப்போதைய தஞ்சை மாவட்டம் அதை சுற்றி இருந்த பகுதிகளுக்கும் ஒரு தெளிவில்லாத ஒரு மக்களாக இருந்தாங்க. அது யார் கட்டினாங்க, அது எப்படி கட்டினாங்க, அதை சில பேர் கரிகால சோழனால கட்டினாங்க, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பண்டைய பிற தமிழர்களாக கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் நூற்றாண்டுல ஆதித்த கரிகாலன் தான் கோயிலை கட்டினாங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ 1886 ஹூல்ஸ் என்ற வரலாற்று தொல்லியல் ஆய்வறிஞர் 10 வருடம் அந்த கோயிலை முழு சோதனை போடுறாரு, முழு ஸ்கெட்ச் பண்றாரு. அதுல கோயிலை சுத்தி உள்ள கல்வெட்டு ஆராயிறாரு. தொல்லியல் துறை மூலியமா அது யாரு தான் கட்டினான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராயிறாரு. அப்போ அந்த கோயில் கற்பகிரகத்துல உள்ள கருவூலத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டு பாண்டிய குலாசனி வளநாடு தஞ்சாவூர் குற்றத்து, பாண்டியர் குலசனி வளநாடு தஞ்சாவூர் குற்றத்து நாம் எழுப்பிந்த திருக்கற்றநிசி ராஜராஜேஸ்வரி. அந்த பாடல், அந்த கல்வெட்டு பாடல் வரிகளிலே அந்த கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினார்னு அது உலகத்துக்கு அறிவிக்கிறார். எப்போ 1886 ஹோலோஸ் என்ற ஒரு தொல்லியல் ஆய்வறிஞர் அதன் பிறகுதான் அந்த கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்று உலகம் முழுக்க புலவில் பரவியில் தமிழர்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அப்படிப்பட்ட கோவில் அந்த காலத்தில் சிப்பாய்களாலையும் நவாபுகளாலையும் ஆங்கிலேயர்களாலையும் பலவிதமாக சுரண்டப்பட்டது, இடிக்கப்பட்டது, சீர்குலைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அப்போ கருவூல பொக்கிஷமாக இருந்த அந்த கோயிலில் பல விஷயங்கள் அந்த ஆங்கிலேயர்கள் எடுத்துட்டு போனாங்க. அதனால அந்த கோயிலோட கட்டட கலையை மட்டும்தான் நம்ம ரசிக்க முடியுது. பொக்கிஷங்களும் விலை மதிப்பில்லாத வைடூரியங்களும் மாணிக்கங்களும் எங்கே போச்சுன்னு நம்மளுக்கே தெரியல. ஆனால் அது பிற்காலத்தில் பாண்டிய சேர சோழர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் நவாபுகளாலையும் சிப்பாய்களாலையும் முகலாய வம்சத்தினாலும் விஜயநகர பேரரசராலையும் பல்லவ வம்சத்தினாலும் சிறிதாக களவாண்டப்பட்ட அந்த கோயில் மட்டும்தான் நம் தமிழர்கள் அடையாளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் அடிப்பகுதி
ஒரு ஒரு கோயில் இது வரைக்கும் 6 நிலநடுக்கம் ஒரு கோயில் தாங்கியிருக்குன்னா அந்த கோயிலுக்கு ஒரு அடித்தளம் எவ்வளவு முக்கியமா இருக்கு. அந்த கோயிலோட அடித்தளம் சுக்கான் கற்களா இருந்தது. அது ஒரு விதமான கல். சுக்கான் கற்களால் அடிக்கப்பட்ட அடித்தளம் கிட்டத்தட்ட 350 அடி. அந்த கோயிலோட அந்த கோயிலோட அடிப்பக்கம் 350 அடி பகுதி. அதை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காட்டாறு மண்ணை எடுத்து அந்த 350 அடியை ரொப்பியிருக்காங்க, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எத்தனை பூகம்பங்கள் வந்தாலும், எத்தனை நிலநடுக்கம் வந்தாலும், எத்தனை சுனாமிகள் வந்தாலும், எத்தனை பேரழிவுகள் வந்தாலும், நம் கோயில் 1000, 2000, 3000, 10,000 வருடங்கள் ஆனாலும் எந்தவித நிலநடுக்கத்தை சமாளிக்கக்கூடிய தன்மை அந்த கோயில்களுக்கு வேண்டும் என்று அந்த கோயிலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த ஒரு காட்டாறு மணலை வைத்து சமப்படுத்தியிருக்கார்கள். அந்த சமப்படுத்தினால அந்த கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருடங்கள் கழித்தாலும் வராது. அப்பேற்பட்ட கோவில். ஆனால் இவ்வளவு ஒரு மெனக்கீடு, இவ்வளவு ஒரு வரலாற்று ஆய்வுகள், இவ்வளவு ஒரு சிற்பி கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக நம்மளோட அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் நிதி கொடுத்தாங்க, அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் செல்வங்கள் வாரி வழங்கினாங்க, அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் எல்லாத்தையும் தந்தாங்களோ அவங்களோட பேர்கள்லாம் கல்வெட்டில் எல்லா இடத்துலையும் பொறிக்கப்பட்டிருக்கு. கோயில் அடித்தளத்திலிருந்து கோயில் இறுதி விமானம் வரைக்கும் கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கு. சமீபமாக நடந்த தொல்லியல்துறை ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு எடுத்தாங்க. அப்போ அந்த கோயிலை சுற்றி திருச்சுற்று பகுதியில் எடுத்த கல்வெட்டில் கூட அந்த திருச்சுற்று பகுதினா கோயிலோட சுத்து வட்டாரம் இருக்குல்ல, அதுக்கு அடிப்பக்கம் கல் இருக்குல்ல, அந்த கல்லில் கூட யாரெல்லாம் நிதி கொடுத்தாங்களோ அவங்க பேர்கள் பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜராஜ சோழன் இந்த இடத்துல ஒரு அழகான வரிகளால் யார் யாருக்கெல்லாம் அந்த நிதி கொடுத்தாங்களோ அவங்கள போட்டுறாரு. அது என்னன்னா, தாம் கொடுத்தனவும், அக்கன் கொடுத்தனவும், தான் பெண்டுகள் கொடுத்தனவும், இன்னும் யார் யாரெல்லாம் கொடுத்தனவும் அவர்கள் பெயர்கள் கல்வெட்டுகள் குறிக்கப்படும். மறுபடியும் சொல்றேன், தாம் கொடுத்தனவும், அக்கன் கொடுத்தனவும், தாம் பெண்டுகள் கொடுத்தனவும், இன்னும் யாரெல்லாம் கொடுத்தனவும் அவர்கள் பெயர்கள் கல்வெட்டுகள் பொறிக்கப்படும். அவர் சொன்ன வாக்கு இன்னும் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்படுது. இந்த கல்வெட்டில் போனீங்கன்னா அடிமட்ட உழைப்பாளிலேருந்து அமைச்சர் பேர் வரைக்கும் அந்த கல்வெட்டில் இருக்கும். இன்னொன்று, அந்த கல்வெட்டு இப்போ சமீபமாக 2020ஆம் ஆண்டு அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினாங்க. பல பொக்கிஷங்களும், பல மாணிக்கங்களையும், பல வைரங்களையும், பல எல்லா விதமான செல்வங்களையும் பாதுகாத்து வைத்திருந்த கோவிலுக்கு வந்த நிலை என்ன தெரியுமா? 2020 குடமுழுக்கு நடத்தினப்போ அந்த கோயிலுக்கு நிதி இல்லை. குடமுழுக்கு நடத்துனது நிதி இல்லை. அப்போ அந்த சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல அந்த கோயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால வாலண்டியராக நிறைய நிதிகள் அந்த கோவில் கருவூலத்தில் கொட்டப்பட்டது, அடுக்கப்பட்டது, முழுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிதிகளை வைத்து அந்த கோவில் குடமுழுக்கு மிக பிரம்மாண்டமாக, ஆச்சரியமாகவும், மிகவும் செழுமையாகவும், இன்னும் காலம் கடந்தும் ராஜராஜ சோழனுக்கு பேர் சொல்லும் ஒரு பேர் வைக்கும் படலமாகவும் நடத்தப்பட்டது. 2027 குடமுழுக்கு நடத்தினப்போ அந்த குடமுழுக்கு நடத்த நிதி இல்லை. நம்ம சமூக வலைத்தளங்களில் நம்ம நண்பர்கள், இன்னும் தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் மீது மீளா காதல் கொண்ட தமிழ் அமுதவானர்கள் எல்லாருமே அந்த கோயில் நிதிக்காக தங்களோட பங்களிப்பு கொடுத்தனால அந்த கோயில் குடமுழுக்கு செம்மையாக நடந்தது. ஸோ அட்லாஸ்ட் தஞ்சை பெரிய கோயில் என்பது ஒரு வரலாற்று நினைவு சின்னமாகவோ இல்லை தமிழன் கட்டிட காலத்துக்கு பேர் சொல்லும் விதம் ஒரு கட்டமாகவோ, இன்னும் சொல்ல போனால் அது அந்த கோயிலோட நிதி, அந்த கோயில் நிதிக்கு மக்கள் கொடுத்த அந்த நிதிகளுக்காக அவங்க கல்வெட்டுகள் அந்த கோயிலில் பொறிக்கப்பட்டதாகவும் எதுவுமே பார்க்காம ஒரே ஒரு விஷயம், தமிழரின் வரலாறை தமிழன் தெரிஞ்சாகணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். அப்பேற்பட்ட கொண்டு சேர்க்கும் ஒரு செய்தி தொடர்பாக இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. இன்னும் 1000 என்ன, 2000 என்ன, 10,000 என்ன, இன்னும் லட்சோதி லட்சம் வருடங்களானாலும், எவ்வித பூகம்பம் வந்தாலும், உலக பேரழிவுகள் கொண்டு வந்தாலும் அந்த கோவில் இன்னும் அசையாத சிங்கம் போல மிக துணிவாகவும் கர்ஜித்தும் இன்னும் நம் பிற்காலத்தில் வரும் தமிழ் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக தமிழரின் வீரத்தையும் கட்டிடக்கலையும் அறிவியல் நுண்ணறிவையும் பறைசாட்டும். கடைசியாக அந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த கோயிலோட அந்த விமானம் இருக்குல்ல, டவர் 80 டவுன், ஒரே கல். அந்த கல் 24 மணி நேரம் பூமி ரொட்டேஷன் இருக்குல்ல, அந்த ரொட்டேஷனில் கூட அந்த, ஏன்னா ஒரு பூமி ரொட்டேஷன்னா ஒரு பக்கம் நிழல், ஒரு பக்கம் வெயில்,
இன்னொரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் நிழல், இப்படி தான் ஒரு பூமி ரொட்டேஷன் இருக்கும். ஆனால் அந்த விமானத்தோட பகுதி நிழல் பூமியில் தரையில் விழாதபடி கட்டியிருக்காங்க. இது உலக அதிசயத்துக்குள்ளே சேரணுமா சேர வேணாமா நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் என்ன கேட்டால் இது உலக அதிசயத்துக்குள்ளே சேர்ந்தால் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில் பேர் சிறுமைப்படும். இது எந்த அதிசயத்துக்குள்ளேயும் சேர்க்க முடியாதுன்னா அதிசயத்துக்கு அப்பாற்பட்டது, அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. மனிதம் அறிவு எந்த ஒரு எல்லை இருந்தாலும் அந்த எல்லையோடு 1% அதிகமாக தான் இருக்கும். சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. தமிழரின் அறம் காப்போம், அவன் வீரத்தை அடுத்த தலைமுறையினருக்கு நன்றியோடு செலுத்துவோம், கொடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐட்டமை டச் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழே கமெண்ட்டுகள் போடுங்க. எந்த மாதிரி வீடியோவை பண்ணலாம், எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். நாகச்சிறந்த முறையில் இன்னும் அழகாக தரேன். என்றும் ஒரு தமிழனாய், என்றும் ஒரு சமூக ஆர்வலனாய் என் பணியை தொடரும். நன்றி, வணக்கம்.